இருக்கிற வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், மாடியில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தனியாக போகாமல் கூட சின்னவரையும் கூப்பிட்டு போயிட்டேன். அந்த சின்னவாண்டு சும்மா இல்லாமல் மேலே ஏறுறது கீழே இறங்குறதுமா இருந்தது. அப்பாடா சாமி நீ வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நல்ல மழை வந்தது. அதை பார்த்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம், சட்னியே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி இட்லிக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமா, தோசைக்கும் இதை ட்ரை பண்ணுவோன்னு கடப்பாக தான் ட்ரை பண்ணேன். இது சத்தியமாக என்னோடய ரெசிபி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்டால் ரெசிபியே சொல்லாமல் அப்போவே ஒன்று அதெல்லாம் செய்ய கற்றுக்க சொன்னனே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பாடம் எடுத்தாங்க. அப்போல்லாம் வேலை செய்ய சொல்லும் போது நாங்கள் போய் படிக்கிறோன்னு நானும் என் தங்கச்சியும் எஸ்கேப் ஆகிட்டே இருப்போம். அப்போ சொல்லுவோம் வீட்டில் வேலைலாம் இருந்ததுன்னா நாங்கள் ஆள் வச்சு பார்த்துப்போம், இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவோன்னு. ஆனால் இப்போது அந்த எல்லா வேலையும் நம்மளே தான் பார்க்குறோம். அப்படி ஆயிடுச்சு லைஃபு. அப்போல்லாம் சொன்னதை நினச்சி பார்த்தா இப்போ சிரிப்பாக வருது. அப்போ புக்கும் கையுமா இருந்தது போய் இப்போ கரண்டி கையுமாவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில்